ஏன்னா நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. நாம் கர்த்தரால் உலக தோற்றத்திற்கு முன்பதாக நாம் முன்குறிக்கப்பட்டவர்கள். சுதந்திரவாளிகள் ஆகும்படிக்கு நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தி இருக்கிறார், அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும். கடந்த 6 மாத காலமாக கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து அற்புதமாய் நடத்தி வந்தார். அதற்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாம் கர்த்தரை துதிப்போம். இந்த 7வது மாதத்தையும் கர்த்தர் அற்புதமாய் நடத்துவார், அதிசயமாய் கர்த்தர் நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் வேதத்திலிருந்து சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 14வது வசனம், அதனுடைய 16வது வசனம். 14வது வசனத்தின் 2வது பாகம். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, 6வது வசனம், தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுபிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 2 வசனத்திலிருந்தும் ஒரே கருத்தை தான் இங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியானவரால் ஏவப்பட்டு எபேசு சபைக்கு இந்த நிருபத்தை எழுதும்போது, உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அப்போது தெய்வ பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்ட விதமே சற்று வித்தியாசமானது. இன்றைக்கு நம்ம சில நேரங்களில் சில காரியங்களில் சில தோல்விகள் வாழ்க்கையில் வரும்போது சிலர் நினைக்கிற காரியங்கள் என்னென்னா, ஏன் இந்த ரட்சிப்புக்குள்ளே நான் கடந்து வந்தேன், எதற்காக நான் இப்படி இருக்கிறேன், ஏன் இப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்திற்குள்ளே நான் இருந்து கஷ்டப்படுகிறேன், நெருக்கப்படுகிறேன், உபத்திரவப்படுகிறேன், அப்படி என்று நாம் நினைக்கிற நேரங்கள் அநேகம் வாழ்க்கையிலே வருவது உண்டு. ஆனால் நாம் யார், நம்ம எதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார், எப்படி தெரிந்து கொண்டார், நம்முடைய விருப்பத்தின்படி நம்மை தெரிந்து கொண்டாரா, நம்முடைய விருப்பத்தின்படி தான் நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா, இல்லை அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி, அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய யோசனையின்படி நம்மை தெரிந்து கொண்டாரா என்பதை ஒரு சில வசன ஆதாரத்தின்படி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று கர்த்தருக்குள்ளே நான் விரும்புகிறேன். ஆவியானவர் தாமே துணை செய்வாராக. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது, உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஆமேன். அடுத்த 6வது வசனத்திலே, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. இப்போ நாம் நினைத்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிதாவாகிய தேவன் உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் இந்த வேத வசனத்திலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. ஆமேன். அது எப்படின்னா, நம்ம இஷ்டத்தின்படியோ நம்ம சுய சித்தத்தின்படியோ அல்ல, தம்முடைய தயவுள்ள சித்தம். கர்த்தர் நம்மேல் தயவாக அன்பு கூர்ந்து, அவர் தயவு கூர்ந்து தம்முடைய சித்தத்தின்படி நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படிக்கு முன்குறித்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா,
அல்லேலூயா. சாதாரணமானவர்கள் அல்ல, நாம் அசாதாரணமானவர்கள். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. உலக தோற்றத்திற்கு முன்னே பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி, அவருடைய முன்குறித்தலின்படி குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் நம்மை முன்குறித்திருந்தபடியினால தான் தன்னுடைய சொந்த குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பி நம்மை சுதந்திரராகும்படி, அல்லாவிட்டால் புத்திர சுவிகாரர் ஆகும்படிக்கு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காக பிதாவாகிய தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். ஆமேன். அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி மாத்திரமே கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார். எதற்காக என்றால், அந்த எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நான் உங்கள் முன்னாக வைக்க விரும்புகிறேன். முக்கியமாக இந்த வசனத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஆமேன். அல்லேலூயா. அப்போது இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக, இங்கே 1வது அதிகாரத்தில் அதனுடைய 6வது வசனத்திலே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய 12வது வசனத்திலே நாம் வரும்போது தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக. அப்போது தேவ பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் கர்த்தர் முன்குறித்திருக்கிற விதமே சற்று வித்தியாசமானது. ஆமேன். அல்லேலூயா. எப்படி என்று பார்க்கும்போது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படி. சாதாரணமாக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நம்ம கர்த்தருடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியும் அவருடைய ஆலோசனையின்படியும், அது மாத்திரமல்ல அவருடைய தீர்மானத்தின்படியும். 3 விதமான காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி, அவருடைய ஆலோசனையின்படி, எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படி. அப்போ சித்தம் ஒன்று இருக்கிறது, அவருடைய ஆலோசனை ஒன்று இருக்கிறது, அவருடைய தீர்மானம் ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே நாம் விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. இன்றைக்கு உலக ஜனங்களுடைய பார்வைக்கு நம்ம சாதாரணமாய் காணப்படலாம். அல்லேலூயா. அவர்களை மாதிரி நமக்கு எந்த விதமான ஒருவேளை உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், நன்மைகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாம் யார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆமேன். அப்படிப்பட்டதான ஒரு கட்டாயத்தின் சூழ்நிலையில் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் யார் என்று நாம் வேத வசனத்தின்படி நம்மை புரிந்து கொள்ளும்போது நமக்கு நாமே சொல்வோம், நாம் விசேஷமானவர்கள், நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, நாம் அசாதாரணமானவர்கள். ஆமீன். எத்தனை பேர் இதை ஆமோதிக்கிறீங்க? நம்மை தெரிந்து கொண்டவர் சாதாரணமானவர் அல்ல. அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி, அவருடைய ஆலோசனையின்படி நம்மை முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் முன்குறிக்கப்பட்டவர்கள். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நபர் எனக்கு வேண்டும், இந்த சகோதரி எனக்கு வேண்டும், இந்த சகோதரன் எனக்கு வேண்டும், இந்த வாலிப தம்பி எனக்கு வேண்டும், இந்த வாலிப தங்கச்சி எனக்கு வேண்டும், இந்த சின்ன பிள்ளை எனக்கு வேண்டும் என்று கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, நாம் விசேஷமானவர்கள். எதற்காக நம்மை முன்குறித்திருக்கிறார் என்றால், கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆமேன். இது ஒரு மிகவும் மிகவும் ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. எதற்காக கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார் என்றால், கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி. ஆமேன். ஹல்லேலூயா. சுதந்திரர் என்றால் பிள்ளைகள் தான் சுதந்திரவாளிகளாக இருக்க முடியும். ஆமேன். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு குடும்பத்தில் கொஞ்சம் நிலங்கள் இருக்கும் என்றால் பிள்ளைகளுக்கு தான் அதை பிரித்து கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. அடுத்தவங்களுக்கு அதை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சுதந்திரவாளி வீட்டில் இருக்கும்போது நான் வேறு யாரை குறித்தும் நான் சிந்திப்பது கிடையாது. அதே மாதிரி பிதாவாகிய தேவன் தம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி, தம்முடைய சித்தத்தின்படி, தம்முடைய ஆலோசனையின்படி நம்மை முன்குறித்து நம்மை தெரிந்து எதற்காக தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார் என்றால், நாம் சுதந்திரவாளியாக இருக்கும்படியாக. அதை 1வது அதிகாரத்திலே நாம் முதலாக வாசித்தோம். கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை சுவிகார புத்திரராகும்படிக்கு தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தான் எல்லாவற்றையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லா விதமான ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எல்லாவற்றையும் சுதந்திரிக்கும்படியான சுதந்திரவாளிகளாக நம்மை கர்த்தர் முன்குறித்து தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். ஆமேன்.
அல்லேலூயா. ஆகவே நாம் எப்படிப்பட்டவர்கள்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் தங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உலக பிரகாரமான ஒரு கலெக்டருக்கு இப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதங்கள் உலகத்திலே இருக்கிறது. ஒரு ஸ்டேட்டஸ், அவருடைய படிப்புக்கு தக்கதான ஒரு மதிப்பு அவருக்கு இருக்கிறது. அவருடைய ஆஃபீஸில் அவருக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, மக்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பிரதிநிதியாக இருக்கிற ஒரு எம்எல்ஏ எம்பிக்கு ஒரு பதவி வரும்போது அவர்களுக்கு ஒரு தகுதி இருக்கிறது. அல்லேலூயா. இந்த இடத்துல இதை பேச வேண்டும். ஒரு எம்எல்ஏ என்றால் சட்டசபையிலே போய் ஜனங்களுடைய காரியங்களை அவர் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தகுதி, ஒரு ஸ்டேட்டஸ் அவருக்கு இருக்கிறது. அது மாதிரி ஒரு எம்பி என்றால் பாராளுமன்றத்திலே போய் பேசக்கூடிய ஒரு தகுதி மக்கள் அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். இது மக்களால் தெரிந்தெடுக்கப்படுகிறது. ஆனால் நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நாம் விசேஷமானவர்கள். உலக தோற்றத்திற்கு முன்னே பிதாவாகிய தேவனால் முன்குறித்து தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகள் நாம். ஆமேன். அல்லேலூயா. ஆகவே நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, நாம் அசாதாரணமானவர்கள். எதற்கு நம்மை தெரிந்தெடுத்து இருக்கிறார் என்றால் அவருடைய சுதந்திரத்தை நமக்கு தரும்படியாகத்தான் நம்மை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களில் இருக்கிறதான போராட்டங்கள், பிரயாசங்கள், நெருக்கங்கள், கஷ்டங்கள், கடினமான சூழ்நிலைகள், மேடு பள்ளங்கள் நிறைந்ததான இந்த உலக வாழ்க்கையிலே பிரயாணித்து கொண்டு இருக்கும்போது நாம் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நமக்கு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா நம்மை அழைத்தவர், நம்மை தெரிந்தெடுத்தவர், நம்மை உலக தோற்றத்திற்கு முன், இந்த உலகம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்னதாகவே பிதாவாகிய தேவன் நம் ஒவ்வொருவரையும் முன்குறித்திருக்கிறார். ஆமேன். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான இந்த வார்த்தையை நம்மால் நம்ப முடியாத ஆச்சரியமான ஒரு வார்த்தை. ஆமேன். அவ்வளவு விசேஷமானவர்கள் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் அவ்வளவு விசேஷமான தெய்வ பிள்ளைகள். ஆமேன். இதை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று நீங்கள் கேட்டால், அதே அதிகாரத்திலே நாம் வாசிக்கும்போது, அதனுடைய 13வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 13வது வசனத்திலே, நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆமேன். அல்லேலூயா. இங்கே ஒரு முத்திரையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நாம் சுதந்திரவாளி என்பதை உறுதிப்படுத்தும்படியாக கர்த்தர் சில காரியங்களை வேத வசனத்தின் மூலமாக நமக்கு ஆணித்தரமாக நம்மை அப்படியாக ஸ்திரப்படுத்துகிறதான சில வசனங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. எப்படி நம்மை அவர் உறுதிப்படுத்துகிறார் என்றால், முதலாவதாக அவர் நம்மை முத்திரை போட்டு உறுதிப்படுத்துகிறார். ஆமேன். பரிசுத்த ஆவியானவராலே ஒரு தேவ பிள்ளை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும்போது அந்த முத்திரை நமக்குள்ளே வருகிறது. ஆமேன். ஹல்லேலூயா. அந்த முத்திரையினாலே அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆமேன். ஹல்லேலூயா. ஆகவே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஒரு முத்திரை போட்டு நம்மை உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆமேன். ஆகவே நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, நாம் அசாதாரணமான தேவ பிள்ளைகள். ஆமீன். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம், அதனுடைய எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை நான் வாசிக்கும்போது, எபிரேயர் 6:17, அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். ஆமீன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் முத்திரை போடப்பட்ட தேவ பிள்ளைகளை கர்த்தர் இப்போது ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தி இருக்கிறார். ஆணையிட்டு கர்த்தர் ஸ்திரப்படுத்தி இருக்கிறார். ஆமீன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரால் முத்திரை போடப்பட்ட தேவ பிள்ளைகளே கர்த்தருடைய ஆணையினாலே ஸ்திரப்படுத்தப்பட்டவர்கள் நீங்களும் நானும். ஆமேன். ஆகவே இந்த காலத்து பாடுகளை பார்த்து நாம் கலக்க வேண்டிய தேவையில்லை. அல்லேலூயா. ஏனென்றால் நாம் அடிமை அல்ல, நாம் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். ஆமேன். அல்லேலூயா. அடிமையானவனுக்கும் சுதந்திரவாளிக்கும் வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. நாம் ஒருபோதும் அடிமை அல்ல. இந்த உலகத்தில் ஜனங்கள் பார்வைக்கு ஒருவேளை நம்ம இருக்கலாம், கஷ்டங்கள் நெருக்கங்கள் அனுபவிக்கும் போது அவர்கள் ஒருவேளை நம்மை கொஞ்சம் ஏளனமாக பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தால் கூட நாம் அடிமைகள் அல்ல. நாம் தைரியமாக சொல்ல பழக வேண்டும், நான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நான் முத்திரை போடப்பட்டு அவராலே நான் உறுதிப்படுத்தப்பட்டு ஒரு ஆணையினாலே அவர் நம்மை உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆணையிட்டு. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆணை. ஹல்லேலூயா. அது மிகவும் மிகவும் முக்கியமானது. ஹல்லேலூயா. ஆணையினாலே அவர் ஸ்திரப்படுத்தி இருக்கிறார். ஆமேன்.
ஸ்திரப்படுத்துகிறது என்றால் என்ன? இனி இதை விட்டு வேற யாருக்குமே நாம் சுதந்திரவாளிகள் அல்ல. இதை விட்டு நம்ம யாருமே மாற்ற முடியாது. இது என்னுடையவள், இது என்னுடையவன், ஆமென், ஹல்லேலூயா, இது என்னுடைய மகள், இது என்னுடைய மகன், இதை வேற யாருமே பறித்து கொள்ள முடியாது என்பதற்காகத்தான் அவர் ஸ்திரப்படுத்தி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இதை சொல்லும்போது எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் வேத வசனத்திலிருந்தே சொல்ல ஆசைப்படுகிறேன். அடிமையானவன், அதாவது சுதந்திரவாளியானவன், இந்த ரெண்டுக்குமே வித்தியாசம் உண்டு. கர்த்தர் சில நேரங்களில் நம்ம நினைப்போம், சில கஷ்டங்கள் நெருக்கங்கள் வாழ்க்கையிலே வரும்போது நம்ம நினைப்போம், ஒருவேளை நம்ம யார் இல்லை, சுதந்திரவாளி அல்ல என்று நாம் நினைக்கிறதான சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையில் வரும். ஏன் இப்படி இருக்கிறது, எதனால் நான் ஆண்டவருடைய பிள்ளையானால் ஏன் எனக்கு இவையெல்லாம் சம்பவிப்பானேன், அப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வருவது உண்டு. ஆனால் இந்த வேதத்திலிருந்து ஒரு எக்ஸாம்பிளை உங்களுக்கு நான் சொல்ல காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். வேறு யாருமல்ல, நம்முடைய ஆதி தகப்பனாகிய ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவருக்கு 3 மனைவிகள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒன்று சாராள், இன்னொன்று சாராள் தன்னுடைய புருஷனுக்கு கொடுத்ததான அந்த வேலைக்காரியாகிய அடிமை பெண்ணாகிய ஆகார், இன்னொருவள் கேத்தூராள் என்கிற ஒரு ஸ்திரீயையும் ஆபிரகாம் விவாகம் பண்ணியிருந்ததாக வேத புத்தகத்திலே நாம் பார்க்க முடியும். ஆமென், அல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி 3 மனைவிகளை ஆபிரகாம் விவாகம் பண்ணியிருந்தது நமக்கு தெரிந்த விஷயம். இதில் ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் தரிசனத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறார். நாம் வாசிக்கும்போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 1லிருந்து நாம் 5வது வசனம் வரையிலும் நாம் வாசிக்கும்போது அங்கே நாம் பார்க்க முடியும். 15வது அதிகாரம் 1 முதல் 5 வரை வாசிக்கும்போது இந்த காரியங்களெல்லாம் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணையும் கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். நீங்கள் வீடுகள் அந்த வசனத்தை வாசிங்க. அப்போது ஆண்டவர் தரிசனத்தில் இப்படி ஆபிரகாமோடு பேசும்போது ஆபிரகாம் சொல்கிறதான ஒரு காரியம் 2வது வசனத்திலே, அதற்கு ஆபிரகாம் கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. அல்லேலூயா. ஆபிரகாம் தரிசனத்திலே ஆண்டவர்கிட்ட கேட்கிறதான ஒரு கொஸ்டின் என்னென்னா, ஆண்டவரே உமது அடியனுக்கு நீர் என்ன தருவீர். ஆண்டவர் முதல்ல சொல்லுவார், நான் உனக்கு மகா பெரிய பலனாக இருக்கிறேன், உனக்கு நான் என்னதாக இருக்கேன், கேடகமாக இருக்கிறேன், நீ பயப்படாதே. அல்லேலூயா. நீ பயப்படாத, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், கேடகமாக இருக்கிறேன், உனக்கு பலனாக இருக்கிறேன், எல்லாற்றுக்கும் எல்லாமா நான் இருக்கிறேனே என்று சொன்ன உடனே ஆபிரகாமுக்கு உள் மனதுக்குள்ளே ஒரு வேதனை இருக்கிறது. அல்லேலூயா. ஆபிரகாம் மனசில் நினைக்கிறார், இது கர்த்தருக்கு தெரியாதோ என்று அவர் மனதில் நினைத்து தான் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார். அதற்கு ஆபிரகாம், ஆண்டவரே நீர் எனக்கு என்ன தருவீர், நான் பிள்ளையற்றவனாக இருக்கிறேனே. அல்லேலூயா. அவனுடைய வேதனை அவனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்ததான் அந்த தேவையை தேவனிடத்திலே அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு கூட சில நேரங்களில் கர்த்தர் நம்மோடு பேசுவார் வசனத்தின் மூலமாக, ஈவன் ஒரு பாடல் வரிகள் மூலமாக கூட கர்த்தர் நம்மோடு பேசுவார். அந்த நேரத்தில் இல்லைன்னா சொப்பனத்தின் மூலமாக, தரிசனத்தின் மூலமாக, எந்த வியூவில் வேண்டுமானாலும் கர்த்தர் நம்மோடு பேசலாம். நம்ம வசனத்தை தியானித்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் நம்மோடு இடைப்படுவார், பேசுவார். அப்போது அந்த வசனங்களை வாசிக்கும் போது அல்லனா கேட்கும்போது நமக்கு ஒரு பெரிய பலனாக இருக்கும், பெரிய ஒரு பலனாக, அரணாக, கோட்டையாக இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒன்று இருக்கும், ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு நெருக்கம் ஆண்டவரிடத்திலே சொல்ல வேண்டும் என்கிறதான ஒரு காரியம் அடி மனதிற்குள்ளே நமக்கு இருக்கும். அல்லேலூயா. அதை நாம் மறைத்து வைக்காமல் கர்த்தரிடத்தில் எல்லாவற்றையும் நாம் சொல்ல வேண்டும். இங்கே ஆபிரகாம் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் என்ன தருவீர் எனக்கு, நீங்கள் பலனாக இருக்கிறது சரி, கேடகமாக இருக்கிறது சரி, அது போதாது, எனக்கு நீர் என்ன தருவீர். ஆமேன், ஹல்லேலூயா. நாம் கர்த்தரிடத்தில் கேட்க பழகிக்கொள்ள வேண்டும். ஆமேன். ஏன்னா நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. உலக தோற்றத்திற்கு முன்னே முன் குறிக்கப்பட்டு அவருடைய தீர்மானத்தின்படி, அவருடைய ஆலோசனையின்படி, அவருடைய திட்டத்தின்படி நம்மை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக என்றால் சுதந்திரவாளியாக இருப்பதற்கு. சுதந்திரவாளி என்றால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிறவன் தான் சுதந்திரவாளி. ஆமேன், ஹல்லேலூயா. ஆகவே ஆபிரகாம் கேட்கிறார், எனக்கு என்ன தருவீர், எனக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை அற்றிருக்கிறேனே, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே. அப்படி சொல்லிவிட்டு திருப்பியும் ஆபிரகாம் அந்த தரிசனத்திலே அவர் புலம்புகிறார். என் வீட்டில் ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறான், அவனே சுதந்திரவாளியாக இருக்கட்டுமே என்று ஆபிரகாம் அந்த தரிசனத்திலே அவன் பேசுகிறதை நாம்
பார்க்க முடிகிறது. அதனுடைய 4வது வசனத்திலே 3வது வசனத்திலே, ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, என்னுடைய வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அவனே ஒரு சுதந்திரவாளியை அறிமுகப்படுத்துகிறான். கர்த்தர் நினைத்திருக்கிற ஆசீர்வாதம் ஒன்று, நாம் நினைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஒன்று. அல்லேலூயா. இதுதான் ரொம்ப வித்தியாசமான காரியங்கள். நாம் சில காரியங்கள் இது போதும் என்று நாம் நினைத்து இதிலே நாம் திருப்தி கொண்டிருக்கிறதான நேரத்திலே அது அல்ல, அதைவிட மேலான, அதைவிட விசேஷமான மகிமையான ஒன்றை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார் என்பது நமக்கு அநேக நேரங்களிலே தெரியாமல் போய்விடுகிறது. ஆமேன். சில சூழ்நிலைகள், சில கஷ்டங்கள், நெருக்கங்கள் வாழ்க்கையிலே வரும்போது அதையெல்லாம் நான் மறந்து விடுகிறேன். இனி ஒன்றுமே இல்லை, இனி என்னால் எதையுமே செய்ய முடியாது, கர்த்தரும் என்னை கைவிட்டு விட்டாரோ, அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லாமற் போகிறதே, எனக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லையே, நான் அவருடைய கருத்துக்குள்ளே உண்டோ இல்லையோ என்பது கூட தெரியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்முடைய மனக்கண்கள் மறைந்து போகிறதான ஒரு சூழ்நிலைகள் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஆபிரகாம் இஸ்மவேலை குறித்து அந்த இடத்துல சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறான்னா, என் வீட்டில் பிறந்த ஒரு பிள்ளை இருக்கிறானே, அவன் சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்று தனக்கு தானே சொல்கிறார். ஆபிரகாம் போட்டிருக்கிற திட்டம், ஆபிரகாம் போட்டிருக்கிற கால்குலேஷன் வேறு, கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிறதான திட்டங்கள் வேறு. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் சற்றும் எதிர்பார்க்காத விதத்திலே அடுத்த வசனத்திலே நாம் வாசிக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பா இருக்கிறவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி அவனை வெளியே அழைத்து கொண்டு போய் ஆண்டவர் சொல்லுறாரு, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, நீங்கள் நினைக்கிற ஆசீர்வாதங்கள், நீங்கள் நினைக்கிற நன்மைகள், நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் இது அல்ல, இதைவிட மேன்மையான ஒன்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஆபிரகாம் அதை உணர்ந்து கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை. இனி இவ்வளவுதான். சாராளுடைய வாழ்க்கையில் இன்னும் முதிர் வயதாகி கொண்டே போகிறது. ஒவ்வொரு வருஷமும் போகும்போது இன்னும் சாராளுடைய வயது போய்கொண்டிருக்கிறது. ஆபிரகாம் வயது சென்றவனாக இருக்கிற முதிர் வயதில் இருக்கிறாங்க. அப்போது இந்த இஸ்மவேல் இவன் தான் நமக்கு சுதந்திர வழியாக இருப்பான் என்றவன் நம்பி முழுவதுமாக சொல்கிறாங்க, ஒருத்தன் இருக்கிறான், அவனே சுதந்திரவாளியாக இருக்கட்டும் என்று சொல்லுகிறான். ஆனால் கர்த்தருடைய திட்டம் வேறு. ஆமேன். ஹல்லேலூயா. நம்முடைய கணக்கு வேறு, ஆண்டவருடைய கணக்கு வேறு. ஹல்லேலூயா. சொல்லி இல்லை இல்லை இல்லை, இவன் அல்ல, உன்னுடைய கற்ப பிறப்பே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி ஆண்டவர் வெளியே கூட்டிகிட்டு வந்து தரிசனத்திலே இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. ஹல்லேலூயா. வெளியே கூட்டிகிட்டு வந்து ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்தை அண்ணாந்து பார், கடற்கரை மணலை பார், இதை விட அதிகமாக உன்னுடைய பிள்ளைகளை நான் என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால், நீ நட்சத்திரங்களை உன்னால் எண்ணக்கூடுமா, இதை விட அதிகமாக உனக்கு நான் பிள்ளைகளை தருவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நீ எண்ணு, உன்னை முடிஞ்சால் நீ எண்ணு, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்றார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆமேன். ஒரு தரிசனத்திலே இப்பேற்பட்டதான காரியங்கள் நடக்கிறது. இன்றைக்கு நம்முடைய தரிசனங்கள் எப்படி இருக்கிறது? ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குத்தத்த சந்ததிக்காக காத்திருக்கக்கூடிய அந்த மனம் நமக்கு இருக்கிறதா? இல்லை, இருக்கிறதே போதும் என்கிறதான அந்த நிலைமையில் நாம் இருக்கிறோமா? நம்மை நாமே சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு காலத்திலே நாம் வந்திருக்கிறோம். ஏன்னா நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, நாம் கர்த்தரால் உலக தோற்றத்திற்கு முன்பதாக நாம் முன்குறிக்கப்பட்டவர்கள், சுதந்திரவாளிகள் ஆகும்படிக்கு நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தி இருக்கிறார், அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, நாம் இருக்கிறதே போது, இதுதான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஸ்டேட்டஸ் இதுதான், அப்படி என்று நாம் ஒருவேளை நினைத்து நமக்குள்ளே சிலவங்களுக்கு சில விஷயங்களில் ஒரு ஷார்ட் மைண்டு, இவ்வளவுதான், இதுக்கு மேலே என்னால் முடியாது, இதுதான் எனக்கு வைத்திருக்கிற பாதை அல்ல, இதைவிட மேன்மையான ஒன்று. ஹல்லேலூயா. இதைவிட மகத்துவமான ஒன்று, இதைவிட மகிமையான ஒரு திட்டத்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்ற கர்த்தர் வாஞ்சி உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் அதை முன்குறித்திருக்கிறார். அவருடைய தீர்மானத்தின்படி, அவருடைய யோசனையின்படி உங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்ய வேண்டும் என்று இருக்கும்போது அதை எந்த மனுஷனாலும் அதை தடுக்க முடியாது. ஒரு வாக்குத்தத்த சந்ததி ஈசாக்கு பிறக்க வேண்டுமானால் கண்டிப்பாக அவன் பிறந்தே ஆக வேண்டும். ஒருவேளை நாட்களாகலாம், மாதங்களாகலாம், காலங்களாகலாம், 25 வருடங்கள் ஆபிரகாம் காத்திருக்கிறான். ஆமேன். ஹல்லேலூயா. ஆனாலும் அவன் அதை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆமேன். இன்றைக்கு நாம் விசுவாசிப்போமானால் நம் கர்த்தருடைய மகிமையை காண முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இங்கே அப்போது ஒரு சுதந்திரவாளியை எப்படி தெரிந்து கொள்ள
படுகிறான். வேத வசனத்தின்படி எப்படி ஒருவன் சுதந்திரவாளி ஆகிறான் என்று இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கை முறையிலிருந்தே நாம் கற்றுக்கொள்ள முடியும். அப்போது இங்கே ஆபிரகாம் இல்லை இஸ்மவேலே சுதந்திரவாளியாக இருக்கட்டும் என்று சொன்னபோது கர்த்தர் என்ன சொல்கிறார்? இல்லைப்பா, இல்லை. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? லூயா 21வது அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை நாம் திருப்பும்போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது ஆதியாகமம் 21:9 எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடு சுதந்திரவாளியாக இருப்பதில்லை என்றான். அல்லேலூயா. இங்கே ஈசாக்கு பிறக்கிறான். இப்போது முதலாவதாக ஆபிரகாம் சொல்லுகிறார், அப்போது அவருக்கு குழந்தைகள் இல்லை, இந்த இஸ்மவேலே சுதந்திரவாளி ஆகட்டும் என்று சொல்கிறார். அப்போ கர்த்தர் வெளியே கொண்டு வந்து இல்லைப்பா, இதில் உனக்கு சுதந்திரவாளி, உன் கற்ப பிறப்பு தான் உனக்கு சுதந்திரவாளியாக இருக்கும் என்று சொல்கிறார். அடுத்த அதிகாரங்களை நாம் வாசிக்கும்போது கர்த்தர் தாம் சொன்னபடியே ஒரு குறிப்பிட்ட காலத்திலே ஈசாக்கு பிறக்கிறான். ஹல்லேலூயா. ஈசாக்கு இப்போது சுதந்திரவாளியாகிறான். அடிமை பெண்ணாகிய ஆகாருடைய மகன் இப்போது அவன் அந்த சுதந்திரத்தை ஆபிரகாம் நினைத்திருந்த அந்த நிலைமை டோட்டலி வித்தியாசமாக மாறுகிறது. ஹல்லேலூயா. இப்போது சுதந்திரவாளி பிறந்த உடனே அடிமையானவனுக்கு அங்கே அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. நாம் ஒன்றை நினைத்து கொள்ள வேண்டும், சுதந்திரவாளி நமக்குள்ளே கர்த்தராகிய ஆண்டவர் வைத்திருக்கிறதான சுதந்திர வீதம், சுதந்திரமாகிய ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நாம் மனசில் நினைத்திருக்கிறதான அடிமைத்தனங்கள், சில காரியங்கள் நம்மை அடிமைப்படுத்தி இவ்வளவுதான், இனி இல்லை, இனி முடியாது, இப்படிப்பட்டதான அடிமைத்தனத்தின் காரியங்கள், அடிமைகளாக நம்மளை நாமே நினைக்கிறதான சில காரியங்கள் நம்மை விட்டு எடுபட்டு போகும் தானாகவே. ஹல்லேலூயா. இப்போ இங்கே சாரா சொல்லுகிறா, இவன் என் பிள்ளைய பரியாசம் பண்ணுகிறான். ஹல்லேலூயா. அடிமையானவன் சுதந்திரவாளியை பரியாசம் பண்ணுகிறான், நீர் இவனை அனுப்பிவிடும். உடனே ஆபிரகாம் வேற ஒன்றும் செய்யலை, ஒரு துருத்தி தண்ணீரும் கொஞ்சம் அப்பவும் கொடுத்து அப்படியே அனுப்பி விடுகிறான். ஆமீன். ஹல்லேலூயா. இதுதான் அடிமையானவனுக்கும் சுதந்திரவாளிக்கும் இருக்கிறதான வித்தியாசம். சுதந்திரவாளி வீட்டிலே நிலைத்திருக்கிறான், ஆனால் அடிமையானவனை அனுப்பிவிடுகிறார். ஒரு செகண்டில் எல்லா காரியங்களும் ஒரு நிமிஷத்தில் முடிந்து விட்டது, அனுப்பிவிடுகிறான். அவனும் வாங்கிவிட்டு போய்விடுகிறான். ஹல்லேலூயா. கிடைத்தது என்ன? ஒரு துருத்தி தண்ணீரும் கொஞ்சம் அப்பவும் மாத்திரமே. ஹல்லேலூயா. அப்படியே நாம் வேதத்தை திருப்பும்போது இன்னொரு சகோதரி ஆகிய கேத்தூர் ஆளை கூட, ஒரு ஸ்திரியை கூட ஆபிரகாம் விவாகம் பண்ணி இருந்தான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரத்திலே நாம் வரும்போது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரத்திலே நாம் வரும்போது அப்படி 1வது வசனத்திலிருந்து கீழே நாம் வாசிக்கும்போது, ஆபிரகாம் கேத்தூராள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரியையும் விவாகம் பண்ணியிருந்தான். ஆமென். அல்லேலூயா. இங்கே இன்னொரு மனைவி ஆபிரகாமுக்கு இருக்கிறாள், அவள் பெயர் கேத்தூராள். இந்த கேத்தூராளை குறித்து நாம் பார்க்கும்போது இவளுக்கு அநேகம் பிள்ளைகள் பிறக்கின்றன. அந்த 25வது அதிகாரம் 1லிருந்து 5வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது இங்கே கேத்தூராளுக்கு பிள்ளைகள் பிறக்கிறாங்க. இந்த பிள்ளைகள் ஆபிரகாமுக்கு சுதந்திரவாளிகளாக இருந்தாங்களா? இல்லை. 25வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டியின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். ஆமேன். ஹல்லேலூயா. இங்கே பாருங்களேன், எவ்வளோ நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள். நாம் இந்த வசனங்களை எல்லாம் நாம் எத்தனையோ முறை வாசித்து விட்டிருப்போம். அப்போது சுதந்திரவாளிக்கும் அடிமைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான தெய்வ பிள்ளைகளை, இதை கேட்கிற அருமையானவர்களே, நீங்கள் சுதந்திரவாளிகள். ஹல்லேலூயா. நீங்கள் அடிமையானவங்க அல்ல. ஹல்லேலூயா. நீங்கள் சுதந்திரவாளிகள். சுதந்திரவாளியின் ஆசீர்வாதம் வேற, அடிமையானவனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் வேற. ஹல்லேலூயா. கேத்தூராளின் பிள்ளைகளுக்கு ஆபிரகாம் என்ன செய்தார் என்று 25வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்திலே, ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் சில நன்கொடைகளை கொடுத்து, ஆமென், ஹல்லேலூயா, நன்கொடைகளை கொடுத்து அனுப்பிவிட்டான். ஹல்லேலூயா. எப்படி அனுப்பிவிட்டானா, தான் உயிரோடு இருக்கும்போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு
விட்டு பிரித்து விட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஈசாக்கோட இருந்தால் இது சரிப்பட்டு வராது. தன்னுடைய நல்ல காலத்திலேயே அந்த மறுமனையாட்டியையும் அவளுடைய பிள்ளைகளையும் சில நன்கொடைகளை கொடுத்து என்ன செய்து விட்டான்? வழி அனுப்பிவிட்டான். அவர்களும் போய்விட்டார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. சுதந்திரவாளிக்கும் அடிமையானவனுக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். ஹல்லேலூயா. ஆகாருக்கும் இஸ்மவேலுக்கும் ஒரு துருத்தி தண்ணீரும் கொஞ்சம் அப்பங்களையும் கொடுத்து அப்படியே அனுப்பிவிட்டான். ஹல்லேலூயா. இப்போது கேத்தூராளின் பிள்ளைகளுக்கு சில வெகுமதிகளை கொடுத்து என்ன செய்து விடுகிறான்? அனுப்பி விடுகிறான். ஹல்லேலூயா. இன்று உங்களுக்கு தேவை ஒரு துருத்தி தண்ணியும் சில அப்பங்களும் தேவையா? இல்லை சில வெகுமதிகள் தேவையா? ஹல்லேலூயா. இல்லை, ஈசாக்குக்கு ஆபிரகாமுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஈசாக்கு கொடுத்தான் என்று நாம் வேத வசனத்திலே வாசிக்கிறோம். அதே 25வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். ஆமேன், ஹல்லேலூயா. இதுதான் மேன்மையான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிமையானவனுக்கும் ஒரு சுதந்திரவாளிக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். இன்றைக்கு நம்ம என்ன நிலைமையில் இருக்கிறோம்? ஹல்லேலூயா. ஆகாரை போல அடிமைத்தன ஒரு நுகத்திற்கு உட்பட்டு இது போதும், ஒரு துருத்தி தண்ணியும் சில அப்பங்களும் போதும், நான் போய்விடுகிறேன் என்று போய்விட நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? இல்லை கேத்தூராளை போல தன்னுடைய பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு சில வெகுமதிகள் ஏதோ கொஞ்சம் பரிசு பொருட்களை வாங்கி கொண்டு போக ஆயத்தமாக இருக்கிறோமா? இல்லை, கர்த்தருக்குள் நிலைத்திருந்து அவர் நமக்கு வைத்திருக்கிற சுதந்திரமாகிய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்கிறதான ஒரு கண்ணோட்டத்தோடு நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காலத்திலே வந்திருக்கிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, அல்லேலூயா, அல்லேலூயா. அதை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு நிருபம் எழுதும்போது என்ன எழுதுகிறார் என்றால், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்திலே, ஆகையால் இனி நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனேயானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். ஆமேன். அப்போது இனி நாம் அடிமை அல்ல, நாம் புத்திரராய் இருக்கிறோம். புத்திரராய் இருந்தால் நாம் கிறிஸ்து மூலமாய், இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம். இதற்காக நம்மை முன்குறித்தவர் பிதாவாகிய தேவன், திட்டம் பண்ணினவர் பிதாவாகிய தேவன், ஆலோசித்தவர் பிதாவாகிய தேவன், தீர்மானித்தவர் பிதாவாகிய தேவன், தெரிந்து கொண்டவர் பிதாவாகிய தேவன். ஹல்லேலூயா. ஆகவே நாம் மறந்துவிடக்கூடாது, கிறிஸ்து மூலமாக, ஹல்லேலூயா, கிறிஸ்து மூலமாக தேவனுடைய சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். அப்போ எதனால் இந்த சுதந்திரம் நமக்கு கிடைத்தது என்றால், ஒரே ஒருவர் மூலமாக, அதுதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக. அவர் தன்னுடைய சொந்த குமாரன் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்து அவர் பாடுபட்டு மரித்து தன்னுடைய இரத்தமெல்லாம் சிந்தி நம்மை மீட்டெடுத்தாரே, அந்த இரத்தத்தின் மேன்மைதான் இந்த சுதந்திரம், அந்த இரத்தத்தின் ஆசீர்வாதம் தான் இந்த சுதந்திரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆமேன். ஆகையால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட தெய்வ ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளையே, உனக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. நாம் இன்றைக்கு இருக்கிற கஷ்டங்கள் நெருக்கங்களை கண்டு சோர்ந்து போகக்கூடாது. நாம் சுதந்திரவாளிகள். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்வீங்க? அல்லேலூயா. நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, நாம் சுதந்திரவாளிகள். இன்றைக்கு ஒன்றை தெரிந்தெடுத்து கொள்ளுங்கள். ஆகாரையும் இஸ்மவேலையும் போல ஒரு துருத்தி தண்ணீரையும் கொஞ்சம் அப்பங்களையும் கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறீங்களா? இல்லை, கேத்தூராளையும் பிள்ளைகளையும் போல சில வெகுமதிகள் போதும், நான் இதோட போய் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கிறது. அல்லேலூயா. ஏதோ கொஞ்சம் கிடைத்த உடனே போதும், இது போதும், இனிமேல் இவ்வளவுதான், இனி இதுக்கு மேலே எனக்கு ஒன்று எதிர்பார்க்க முடியாது என்று இருக்கிறீங்களா? இல்லை, கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்து தரிசனத்திலே உங்களோடு இடைப்பட போக, இது அல்ல மகளே, இது அல்ல மகனே, உனக்காக நான் வைத்திருக்கிற சுதந்திரம், உனக்காக நான் வைத்திருக்கிறதான சுதந்திரம் இதைவிட மிகவும் மேன்மையானது. நீ பாரு, இதை பாரு, கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு 4 திசையிலும் பாரு, உனக்காக நான் வைத்திருக்கிற சுதந்திரம் மிக மேன்மையானது. உனக்குள்ளே நான் வைத்திருக்கிற ஆசீர்வாதம், உனக்குள்ளே நான் வைத்திருக்கிற அபிஷேகம் மிக மேன்மையானது. ஆகவே உனக்கு நான் தந்திருக்கிறது எல்லாவற்றையும், எனக்குள்ள எல்லாவற்றையும் உனக்கு தான் என்று கர்த்தர் என்று யாரோ ஒருவரோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே கலங்க வேண்டாம், நாம் சுதந்திரவாளிகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே அதிகாரத்திலே கலாத்தியருக்கு எழுதின நிரூபத்திலே அதனுடைய 4வது அதிகாரம் 28, 29வது வசனத்தை நாம் மறுபடியுமாக வாசிக்கும்போது, சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்து பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே கலாத்தியருக்கு நிரூபம் எழுதும்போது அழகாக எழுதுகிறார், சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்து பிள்ளைகளாக இருக்கிறோம். இன்றைக்கு ஈசாக்கை போல இருக்கிறீங்களா? இஸ்மவேலை போல இருக்கிறீங்களா? இல்லை, கேத்தூராளின் பிள்ளைகளை போல இருக்கிறீங்களா? யாரை போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீங்க?
ஹல்லேலூயா. சிலவற்றை வாங்கி கொண்டு உடனே புறப்பட்டு போக வேண்டும் என்று இருக்கிறீங்களா? இல்லை, நிலைத்திருந்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீங்களா? ஆமேன், ஹல்லேலூயா. நாம் புறப்பட்டு போக வேண்டியவர்கள் அல்ல, கர்த்தருக்குள் நிலைத்திருந்து உச்சிதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்கள். ஹல்லேலூயா. ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுது நடந்து வருகிறதே. ஆமேன், ஹல்லேலூயா. அழகாக இங்கே பவுல் எழுதுகிறார், ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல. அந்த காலத்திலே ஆதி தகப்பனாகி ஆபிரகாமின் காலத்திலே ஆவியின்படி பிறந்ததான அந்த சுதந்திரவாளியான ஈசாக்கை அந்த இஸ்மவேல், அடிமை பெண்ணின் மகனாகிய இஸ்மவேல் துன்பப்படுத்தினது போல, அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். துன்பப்படுத்தினான், ஏளனப்படுத்தினான், நெருக்கப்படுத்தினான், ஒடுக்கப்படுத்தினான், பரிகாசம் பண்ணாங்க. அதே மாதிரி இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. உலக மனுஷன் உங்களை பார்த்து, நீங்கள் இருக்கிற நிலைமையை பார்த்து, இன்று இருக்கிற நிலைமை ஒருவேளை அவங்க பார்வைக்கு பரிகாசம் பண்ணுகிற அளவுக்கு இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க பார்வைக்கு ஒன்றும் இல்லாதது போல இருக்கும். அப்பேற்பட்டதான பரிகாசங்கள், நிந்தைகள், அவமானங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையிலே வரும். ஏன்னா அந்த காலத்திலேயும் ஈசாக்கு அதை அனுபவித்தான். ஹல்லேலூயா. சாராள் அதை அனுபவித்தார்கள். ஆபிரகாம் அதை அனுபவித்தான். ஆகவே தான் அடிமைகளை அப்படியே விட்டு வெளியே தள்ளிவிட்டான். ஆகவே இன்றைக்கும் அப்படிப்பட்டதான காரியங்கள் நடந்து வருகிறது. ஆகவே நாம் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது, நாம் கலங்கக்கூடாது, நாம் உறுதியாய் நிற்க வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் கர்த்தருக்குள் சுதந்திரவாளியான தேவ பிள்ளைகளுக்கு ஒரு மாபெரும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 8வது அதிகாரம் 29வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, ரோமர் 8:29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு, ஹல்லேலூயா, ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். ஆமேன். இதைவிட பெரிய மேன்மை எது இருக்கிறது? ஹல்லேலூயா. அவருடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக நம்மை முன்குறித்திருக்கிறார். ஆமேன். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல தேவ பிள்ளைகளே, நாம் அசாதாரணமானவர்கள். எதற்காக தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார் என்று தெரியுமா? அவருடைய சொந்த குமாரனை இந்த உலகத்தில் அவர் அனுப்பினார். எதற்காக? அந்த குமாரனின் சாயல், அவர் மரித்து உயிர்த்தெழுந்த அந்த உயிர்த்தெழுதலின் சாயல் நமக்கு அவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காக தான் அந்த அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு தான் நம்மை முன்குறித்திருக்கிறார். நமக்கு ஒன்று தெரியும். ஹல்லேலூயா. மண்ணான இந்த சரீரம் ஒரு நாள் அழிந்து போகும். ஹல்லேலூயா. நாம் மண்ணின் சரீரம் நம்மை விட்டு அழிந்து போகும்போது அந்த வானவருடைய சாயல், ஹல்லேலூயா, அந்த மகிமையின் சாயலை நாம் அணிந்து கொள்வோம் என்கிறதான ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறது. கர்த்தர் அதற்கான உத்தரவாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அவர் ஆணையிட்டு இருக்கிறார், அவர் அதை ஸ்திரப்படுத்தி இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நாம் கலங்க வேண்டாம், தைரியப்பட வேண்டாம், தைரியமாயிருங்க. தேவ பிள்ளைகளை, கிறிஸ்து இயேசுவினால் ரட்சிக்கப்பட்டு அவரால் முன்குறிக்கப்பட்டு அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை, எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட பாடுகள் வந்தாலும் நாம் கலங்க வேண்டாம். ஆகவே தான் பேதுரு அப்போஸ்தலன் அழகாக 2 வசனங்கள், எனக்கு ரொம்ப பிடித்த வசனங்கள், இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு பேதுரு அப்போஸ்தலன் இன்னும் ஒருபடி மேலே போய் அவர் என்ன எழுதுகிறார் என்றால், 1 பேதுருவுக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் அதனுடைய 4, 5, 6வது வசனத்திலே, அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்திருக்கிறார். அடுத்த வசனம், கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சுதந்திரம் நமக்கு பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி என்றால், அது கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளையாகிய உங்களுக்கும் எனக்கும் அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக அவர் எழுதும்போது அடுத்த வசனத்திலே, 6வது வசனத்திலே, இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். ஆமேன். நாம் ஏன் சந்தோஷப்படுகிறோம்? பரலோகத்தில் எனக்கு ஒரு சுதந்திரம் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த
சுதந்திரம் வேறு யாருக்கும் போகாது. ஏன்னா நான் அடிமை அல்ல, நான் சுதந்திரவாளி. ஹல்லேலூயா. இன்றைக்கு அலைச்சல்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், பிரயாசங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், நெருக்கங்கள் இருக்கலாம். இதெல்லாம் வாழ்க்கையில் வரும். ஆபிரகாம் சும்மா இருக்கலைங்க. ஆபிரகாம் காத்திருந்தார், பாடுபட்டார், அவரை ஆண்டவர் புட்டமிட்டார். அதுக்கப்புறம் தான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறான். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தரிடத்திலிருந்து அந்த சுதந்திரவாளி என்கிறதான அந்த ஆசீர்வாதத்தை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றார். இந்த உலகத்திலே சில பாடுகள் நமக்கு இருக்கிறது. ஆகவே தான் 1 பேதுரு 1வது அதிகாரம் 6வது வசனத்திலே, இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே ஒரு தேவ பிள்ளை, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை, கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நன்றாக புரிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நீங்கள் சந்தோஷப்படுகிறது உண்மைதான். நமக்கு பரலோகத்திலே அவர் சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். அந்த சந்தோஷம் நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் நாம் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால், ஆமென், அல்லேலூயா, துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அல்லேலூயா. கொஞ்ச காலம்தான் நம்ம பாடுவோம், கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிக்கிறேன், இந்த துன்பம் இன்பமாய் மாறும் என்று நாம் பாடுகிறோம். கொஞ்ச காலம்தான் இந்த துக்கங்கள், இந்த கஷ்டங்கள், இந்த நெருக்கங்கள். ஆனால் நாம் யார்? நாம் சுதந்திரவாளிகள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை இருக்கிற இடங்களிலே அப்படியே கண்களை மூடுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்திலே நம்மை நாமே அர்ப்பணிப்போமா? அல்லேலூயா. இதுவரையிலும் நாம் நினைத்திருந்த நினைவுகள் அல்ல, கர்த்தர் நம்மையில் நினைத்திருக்கிற நினைவுகள் அது மகா மேன்மையானது, மகா உன்னதமானது, மகா மகத்துவமானது, அது மகிமையானது. அல்லேலூயா. அது மனுஷ கண்களுக்கு தெரியாதது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவர் உலக தோற்றத்திற்கு முன்னதாக நம்மை முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய நோக்கத்தின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி அவர் நம்மை முன்குறித்து நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? நாம் சுதந்திரராகும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அது சாதாரண அழைப்பல்ல. அல்லேலூயா. அவருடைய ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தீர்மானத்தின்படி அல்லேலூயா நம்மை கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. இதற்காக கிறிஸ்துவுக்குள் நாம் சுதந்திரராகும்படி அல்லேலூயா, அல்லேலூயா, நாம் சுதந்திரராக இருக்க வேண்டும். ஒரு ஈசாக்கை போல நாம் ஒரு சுதந்திரவாளியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போது இருக்கிறதான இஸ்மவேல் அல்ல, இப்போது இருக்கிறதான சின்ன சின்ன ஆசீர்வாதங்கள், நன்மைகள் அல்ல, ஒரு பெரிய சுதந்திரம் நமக்கு இருக்கிறது. அதற்காக காத்திருக்கிற தேவ பிள்ளையை சோர்ந்து போகாதிருங்கள். அல்லேலூயா. தளர்ந்து போகாதிருங்கள். இல்லை, போதும், ஆகாரை போல போதும், இதோட போதும், ஒரு துருத்தி தண்ணீரும் கொஞ்சம் அப்பவும் போதும், நான் போய்விடுகிறேன் என்று அப்படி போய்விடாதீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுகளை கண்டு இது போதும், நான் போகிறேன் என்று அலைந்து தெரிய வேண்டாம். அல்லேலூயா. கேத்தூராளை போல இல்லை, சில வெகுமதிகள் கிடைத்தாலே போதும், பரவாயில்லை, இப்போ கிடைத்திருக்கிற இந்த உலக ஆசீர்வாதங்கள் எனக்கு போதும், இதை விட்டு இதை வாங்கி கொண்டு நான் போய்விடுகிறேன் என்றும் போய்விடாதீர்கள். இது உலக ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள் மேலே நம்ம கண்கள் போக வேண்டாம். ஆமென். நம்மை முன்குறித்திருக்கிறது உலக ஆசீர்வாதத்திற்கு அல்ல. அல்லேலூயா. பரலோகத்தின் மேன்மைக்காக. அந்த சுதந்திரம் இந்த உலகத்தில் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று பரிசுத்த வேத புஸ்தகம் நமக்கு சொல்லவில்லை. அது பரலோகத்தில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். பரலோக சுதந்திரத்தை நோக்கி பயணம் பண்ணுகிற தெய்வ பிள்ளைகளே, இந்த உலக ஆசீர்வாதங்கள் போதும் என்று சொல்லி கேத்தூராளாய் போலவும் ஆகாரை போலவும் நாம் இருக்க வேண்டாம். சாராளை போல இருப்போம், ஈசாக்கை போல இருப்போம். அல்லேலூயா. ஏன்னா ஆபிரகாம் தனக்குண்டான எல்லாவற்றையும் ஈசாக்குக்கு கொடுத்தான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். காரணம் என்ன? அவன் சுதந்திரவாளி. கர்த்தர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்திலே இருக்கிறதான ஆசீர்வாதங்கள் உலக பிரகாரமான நன்மைகள் அல்ல. தெய்வ பிள்ளைகளை நமக்காக பரலோகத்திலே ஒரு பெரிய பொக்கிஷம் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு பெரிய சுதந்திரம் இருக்கிறது. அங்கே நாம் சுதந்திரமாக வாழ, இங்கே சுதந்திரம் இல்லையா? இங்கே மனுஷன் மத்தியிலே சுதந்திரமாக வாழ முடியலை. கஷ்டம், நெருக்கம், கண்ணீர், ஜனங்கள் மத்தியிலே தலை நிமிர்ந்து நடக்க முடியல. இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? கொஞ்ச காலம், பேதுரு அப்போஸ்தலன் எழுகிறது போல, கொஞ்ச காலம் நீங்கள் பாடுபட வேண்டியது அவசியம். ஆமென். அல்லேலூயா. கொஞ்ச காலம் அவசியமானதுனால் அதை தைரியமாக எதிர்கொள்ளுங்க. கர்த்தருக்குள் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு இந்த பாடுகளை கடந்து போக கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பரலோகத்தில் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது உலக ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு டாட்டா காட்டி கொண்டு போகிற மக்களுக்காக அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்காக நிலைத்திருந்து காத்திருந்து அலைந்து காத்திருந்து பெற்றுக்கொள்கிற தெய்வ பிள்ளைகளுக்காக மாத்திரமே அந்த ஆசீர்வாதம். அது யாருக்கு? அவரால் உலக தோற்றத்திற்கு முன்னதாக முன்குறிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளுக்கு மாத்திரமே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என்று எதை தெரிந்தெடுக்க போகிறீங்க?
ஆகாரை போல தெரிந்தெடுக்க போகிறீங்களா? இல்லை கேத்தூர் ஆளை போல தேர்ந்தெடுக்க போகிறீங்களா? இல்லைப்பா, நான் காத்திருந்தாலும் எனக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நான் சுதந்திரித்து கொள்ளும் வரைக்கும் நான் திட்டமானதாக இருந்து கத்தருக்கே காத்திருப்பேன் என்று சொல்கிறீங்களா? கத்தருக்கு காத்திரு தேவ பிள்ளையே, சகோதரனே, சகோதரியே, வாலிப தம்பி தங்கச்சி, எதற்குமே நீங்கள் சைடு வழியை தேடாதுங்க. கத்தருக்கு காத்திரு. உன் வாழ்க்கை கத்தருக்காக அர்ப்பணி. உன் வாலிபம் கத்தருக்காக இருக்கட்டுமே. உன் மன விருப்பத்தின்படி, உன் இஷ்டத்தின்படி எதையும் தேர்ந்தெடுக்க போகாத. இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் கத்தருடைய சுதந்திரவாளியாக உன்னை மாற்றாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே சிந்தித்துக்கொள், கத்தருக்கு காத்திரு. அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாக இருந்து கத்தருக்கே காத்திரு. நீங்கள் யார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, நாம் அசாதாரணமானவர்கள். ஹல்லேலூயா. நாம் கத்தரால் தீர்மானத்தின்படி முன்குறிக்கப்பட்டு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சுதந்திரவாளிகள் என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே ஜெப சிந்தையோடு நம்மை அர்ப்பணிப்போமா? அவர் நம்மை சுதந்திரவாளியாக தெரிந்தெடுத்து அவர் முத்திரை போட்டு ஒரு ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தி எல்லாவற்றுக்கும் மேலாக தம்முடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பான சாயலை நமக்கு அவர் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இதை விட மேன்மையான ஒன்று நமக்கு இந்த உலகத்திலே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்முடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பாயிருக்கிறதற்கு நம்மை முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. தம்முடைய குமாரனின் சாயலுக்கு, இயேசு கிறிஸ்துவுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு நம்மை அவர் முன்குறித்திருக்கிறார். சாதாரண விஷயமா? கொஞ்சம் யோசித்த வசனங்களை வாசித்து கர்த்தருக்குள் பலப்படுங்க, தைரியப்படுங்க. ஹல்லேலூயா. முன்னறிந்து என்னை அழைத்தீரே, முதற் பேராய் நீரிருக்க. முன்னறிந்து என்னை அழைத்தீரே, முதற் பேராய் நீரிருக்க. ஆவியால் அபிஷேகித்திருந்தையுமே சாயலில் நான் வளர. ஆவியால் அபிஷேகித்திருந்தையுமே சாயலில் நான் வளர. என் இயேசுவே நேசித்திரோ, எம்மாத்திரம் மண்ணான நான் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். ஹல்லேலூயா. அவருடைய சாயலில் நாம் வளருவதற்காக, அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்றுவதற்காக தான் நம்மை முன்குறித்திருக்கிறாராகவே கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், திகைய வேண்டாம். இந்த காலத்து பாடுகளை பற்றி கொஞ்சம் கூட நாம் என்ன செய்ய வேண்டாம், மடிந்து போக வேண்டாம், நாம் கலங்க வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா கொஞ்ச காலம் பாட அனுபவிப்பதற்கு அவசியம் என்பதை கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அனுபவித்து கொண்டிருக்கிறதான இந்த பாடுகளை பார்த்து கலங்கி கர்த்தருடைய அன்பை விட்டு தூரம் போக வேண்டாம். ஏதோ கொஞ்சம் ஆண்டவரிடத்தில் வாங்கி விட்டு திரும்பி போகிறவர்களாக இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. ஈசாக்கை போல, அந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமை போல, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கு ஆண்டவர் கொடுக்கிறது வரையிலும் பொறுமையாக காத்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அதே ஈசாக்குக்கு தான் ஆபிரகாம் எல்லாவற்றையும் சுதந்திரமாக கொடுத்தான். ஆகவே ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்த சந்ததியாகிய ஈசாக்கை போல நாம் வாழ பழகுவோம். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் இந்த உலகத்து பாதைகளிலே கடந்து போகும்போது மிகவும் தைரியத்தோடு, மிகவும் பொறுமையோடு, மிகவும் எச்சரிக்கையோடு நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தாவே, நீர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் நீர் பேசியிருப்பீர் என்று நான் ஆண்டவரே ஹல்லேலூயா நம்புகிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் இருதயங்களிலே கிரியை செய்வதாக அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, கலக்கத்தோடு வேதனையோடு இருக்கிற தேவ பிள்ளைகள் உண்டு அப்பா. ஹல்லேலூயா. தாங்கள் யார் என்பதே தெரியாத அளவுக்கு மறைந்து எதை செய்ய வேண்டும் என்று கூட தெரியாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் கூட இருக்கலாம். ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் எதற்காக முன்குறித்தீர், எதற்காக தெரிந்தெடுத்தீர், எதற்காக அவர்களே ஆண்டவரே நீர் ஏற்படுத்தி இருக்கிறீர் என்பதை இந்த வேத வசன சத்தியத்தின் மூலமாக புரிந்து கொள்ளும்படி நீர் செய்தீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் சாதாரணமானவர்கள் அல்ல ஆண்டவரே, நாங்கள் அசாதாரணமானவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தரால் உலக தோற்றத்திற்கு முன்னே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு உம்முடைய தீர்மானத்தின்படியே, உம்முடைய திட்டத்தின்படியே, உம்முடைய யோசனையின்படியே, உம்முடைய ஆலோசனையின்படியே நீர் எங்களை தெரிந்தெடுத்து ஹல்லேலூயா எங்களை நீர் உறுதிப்படுத்தி, எங்களை ஸ்திரப்படுத்தி, ஆணையினாலே உறுதிப்படுத்தி ஹல்லேலூயா எங்களை உம்முடைய சுதந்திரராகும்படிக்கு எங்களை நீர் ஸ்திரப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாவற்றிற்கும் மேலாக உம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள
பெற்றுக்கொள்ளக்கூடிய சுதந்திரவாளிகளாக எங்களை மாற்றியிருக்கிற எதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை எங்களை ஆற்றட்டும், தேற்றட்டும், முடிவு வரைந்து எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. எல்லாவற்றிற்கும் மேலாக உம்முடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பான சாயலை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களை நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை அதற்காக நீர் முன்குறித்திருக்கிற மேலான அந்த தயவுக்காக, அந்த கிருபைக்காக, அந்த இரக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை இந்த வார்த்தையினால் அனுதினமும் தேற்றப்படுவார்களாக. எங்களுக்கு ஒரு சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வார்களாக தகப்பனே. அல்லேலூயா. ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் ஸ்திரப்படுத்துவீராக, திடப்படுத்துவீராக, உண்மையிலே உறுதியாய் நிலை நிற்க உதவி செய்வீராக. தொடர்ந்து கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் நாம மாத்திரமே மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.